ஹலோ மக்களே 665 எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட்னு பார்த்தா லூஃபியை பார்க்க ஒருத்தன் வந்தான். லூஃபியோட பிரதர்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா சபாவா தான் இருக்கும். அவன் உயிரோட இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறான். இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி ரெபேக்காவும் சுலைமானும் தான் காட்டுறாங்க. என்ன பார்த்தா சுலைமான் வந்து ரெபேக்கா கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவன் வேகம் அவ்வளவு வேகமா இருக்கு. கட்டெடுத்து வரான். ஆனா வந்து ரெபேக்கா சண்டை போட மாட்டுக்கா. எல்லாத்தையும் பிளாக் தான் பண்றா. ரிட்டர்ன் அடிக்க மாட்டுக்கா. சுலைமான் அவ தலையை எடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. பார்த்தா அவனோட பெரி பவுண்டியை 100 மில்லியன் பெரி பவுண்டிக்கு மேல கிளாஸியே வார் கிரிமினல்டா டியாஸ் த சுலைமான் சொல்றானுங்க அவனுங்க. நான் வந்து என் கண்ட்ரியை ரொம்ப லவ் பண்ணுவேன், நீ லவ் பண்றியான்னு சொல்லிட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். எதுக்கு இந்த மக்கள் உன்னை வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க, ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க. அவங்க வெறுக்கிறாங்க வெறுக்கல அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. நான் உயிரோட வாழது வந்து டாய் சோல்ஜர் காண்டின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இதுல ஒரு பக்கம் இன்னொரு வாரியர் கிளேடியேட்டர் இருக்கா. அவளும் வந்து வேற லெவல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. மொத்தம் 30 பேர் தான் இருக்காங்க. மிச்சபடி எல்லார் கதையும் முடிக்கிறாங்க. இதுல என்னன்னு பார்த்தா ஒராலம்பஸ் அந்த சிங்கத்தை தூக்கி போட்டு அடி நடிக்கிறாரு. அடிச்சடியில அந்த சிங்கம் சாஞ்சிரவே செஞ்சிருச்சு. அடிச்சு சிங்கத்தை தலைமையில தூக்கிட்டு வச்சு நின்னுக்கிட்டு இருக்காரு. தூக்கி ஒரு போடு போடுறாரு அவரு. டேய் இவரண்டா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப பெரிய தலைங்க மட்டும் தான் வந்து மேட்சுக்குள்ள இருக்காங்க. இப்ப வேற யாருமே இல்ல. டேய் கிங் ரீக்கோட பேச்சு கதையை யாரடா முடிக்க போறான்னு சொல்லிட்டு தொகுப்பாளர் பேசிக்கிட்டு இருக்கான். நான் சாக கூடாதுன்னு சொல்லிட்டு ரெபேக்கா நின்னுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவ தலையை தூக்குறதுக்காண்டி அங்க இருந்து அப்படி சுலைமான் பொறுமையா நடந்து வரான். நான் நினைச்சதோட இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், ஸ்வாட் பிளேயும் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு ரெபேக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. சரி உன்னை இப்ப நான் துண்டு துண்டா வெட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து ஸ்வாடத்துக்கு வச்சுட்டு ஒரு போடு போடுறான். பார்த்தா அவன் ஸ்வாடையும் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்காம. பார்த்தா அதுக்குள்ள வந்து ஒரு போடு போடலான்னு வரா. பார்த்தா 2 துண்டா போயிருச்சு அந்த ஸ்வாடு. ரத்தமும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து அந்த கிளாடியேட்டர் பொண்ணு வந்து நின்னுட்டா. நம்ம ரெபேக்காவை காப்பாத்த அஜிலியா வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. என்ன இவ வந்து நின்னுட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அஜிலியா வந்து ரெபேக்கா காண்டி முன்னாடி வாரா. வெட்டினது மட்டும் இல்லாம ரத்த வர ஆரம்பிச்சிருச்சு. அஜிலியாவை வெட்டி வீசிட்டான் சுலைமான். அஜிலியான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. என்ன நடந்தாலும் நீ ஃபைனல்ஸுக்கு போகணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு அஜிலியா சாஞ்சிரவே செஞ்சுட்டா. ரெபேக்கா அழ ஆரம்பிச்சிட்டா. எனக்காண்டி ஏன் நீ வந்தன்னு சொல்லிட்டு ரெபேக்கா டென்ஷன் ஆயிட்டா. அவளையே பாத்துக்கிட்டு இருக்கா. உன் தலையை எடுத்தே தீருன்னு சொல்லிட்டு சுலைமான் பக்கத்துல வாரான். ஜெட்டு வேகத்துல வாரான். பார்த்தா அவளை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. ட்ரஃப்லகர்லாம் நல்லா தாண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. லூஃபி சமா சோரோ சமாவா அழக்கானு சொல்றான் கினிமோனு. இவன் நேரம் இங்க தானடா இருந்தான், இவன் கடா தொலைஞ்சு போனான்னு சொல்லிட்டு லூஃபியும் முழிக்கிறான். இவனை தேடி போற நம்மளுக்கு நேரமே கிடையாடா, வாட நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஏதாச்சும் ஒரு நேரத்துல அவனே நம்ம கூட வருவான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. நம்மளால எப்பவும் போல தொலைஞ்ச மாதிரி அவன் படுக்கு தொலைஞ்சிட்டான். டே நீ ஏன்டா தப்பான வழிக்கு வந்தன்னு சொல்லிட்டு இந்த குட்டி ஃபேரி பேசிக்கிட்டு இருக்கு. டே இந்த டாயை பாருங்கடா, பாக்கே பயங்கரமா இருக்குன்னு சொல்றானுங்க. டே இது சாமுராய் டாய்டா, சாமுராய் பூனை வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு 2 குட்டி பையலுக்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. 2 பேர்ல 3 பேர் நின்று பாஞ்சு பறந்து நம்ம ஜோரோவே கேட்ச் பண்றானுங்க. டே இந்த சின்ன பையலுக்கு எது பிரச்சனை கொடுத்துறாதுன்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நீ பொம்மை, இந்த ஹியூமன்ஸ்க்கு நீ பிரச்சனை கொடுத்தினா உன்னை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. டே 3 ஸ்வாட் வச்சிருக்கான்டா, வாங்கடா நம்ம எடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த டாய் வந்து இவனுங்களை அடிச்ச உடனே அந்த பையனும் அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த பொம்மை என்னைய அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது பொம்மை வந்து அடிச்சுச்சா? பொம்மை என்னைக்குமே ஹியூமன்ஸ் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றானுங்க. இந்த பொம்மையை துரத்துவோன்னு சொல்லிட்டு இல்ல அவனு துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் அவனை வான் பண்ணம்லடா, நீ எதுக்குடா அந்த பையங்களை அடிச்ச, முட்டாள்தனமா செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. போற வழியில என்ன பார்த்தா ஒரு இதையே வெட்டி வீசிட்டு போறான் சோரோ. வழியை மறிச்சு விட்டுட்டு மாசா காமிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கிறதுல என்ன பார்த்தா லூஃபியும் கினிமோனையும் பார்த்துட்டான். டே லூஃபி கினிமோனு உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வரான். நல்ல வேலை உங்களை பார்த்துட்டு சொல்லி என்ஜாய் பண்றானுங்க அவனுக்கு. டே உங்ககிட்ட ஒரு லிட்டில் பர்சன் இருக்காங்க, அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு லூஃபியை என்ஜாய் பண்றான். பேலஸோட என்ட்ரன்ஸ்க்கு நான் உங்களை கைட் பண்றேன்னு சொல்றான் அந்த பொண்ணு. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரான் லூஃபி. இது நம்ம ஜோரோவோட ஃப்ரெண்டு, ரொம்ப மென்மையான பொண்ணுன்னு சொல்றாங்க. நான் தான் வீக்கா, ரீக்கோட ஆர்மில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. வாங்கடா முன்ன நோக்கி போன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. முகிவரா ஒரு வழியா களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா உசப்ப தான் காட்டுறாங்க. உசப் ஷாக் ஆகுறான். டாய் சோல்ஜர் போயிட்டாரா, அவர் தானடா கமாண்டர், அவர் இல்லாம எப்படிடா நம்ம இதை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எஸ்ஓபி ஆபரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்மளோட மேஜர் தாட்டே வந்து டொஃப்ளமிங்கும் கதையை முடிக்கணும், அது ஒரு பக்கம் போக வேண்டாமான்னு சொல்லிட்டு லியோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் சர்ப்ரைஸ் அட்டாக்க போட்டு அவன் கதையை முடிச்சிருவாரு, நம்ம இங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் லியோ. அதான் எங்க ஹீரோ ஊசாலாண்டு நீங்க இருக்கும்போது எங்களுக்கு வேற யாரு வேணும்னு சொல்றானுங்க. ஊசாலாண்டுன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. டேய் இவனுக்கு என்ன தாண்டா கமாண்டராவே சூஸ் பண்ணிருக்கானுன்னு சொல்லிட்டு ஊசப்போ செதறிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கட் பண்ணி அங்க இருக்க பிளான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இங்க இருக்க பிரிட்ஜஸ் பாத்தீங்கல்ல,
இது எல்லாமே மூவபிள், இதை பார்த்தாலே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மளோட டார்கெட் சுகர் வந்து அதோட சென்டர் பாயிண்ட்லாம் இருக்காங்க, அந்த டவருக்குள்ள நம்ம நுழையணும்னு சொல்றானுங்க. அவனுங்க பேசிக்கிட்டே இருக்க நேரத்துல என்னன்னு பார்த்தா சுத்தி சுத்தி ஆள்களா வராங்க. சடனா என்னன்னு பார்த்தா ஒருத்தங்க இருந்து நடந்து வந்தவன் உசப்பு ரோபினையும் பார்த்துட்டான். இவன் நம்மள பார்த்துட்டானு சொல்லிட்டு உசப்பா செதர்தான். எந்த ஷிப்ல உள்ளவனோட நீங்க இதுக்கிட்ட இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புரோக்கர்ஸ் தவிர வேற யாருமே ஷிப் விட்டு இறங்கக்கூடாது, உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வாங்கட கதையை முடிப்புன்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து வராங்க. சடனா அவங்க ட்ரெஸ் மட்டும் உருவிட்டாங்க. இவங்க ஃபேரிஸ் இங்க இருக்காங்கடா, இவங்க நம்மள திருட வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள டெய்ல் ஹேமர்னு சொல்லிட்டு லியோவும் இன்னொருத்தனும் சுத்திக்கிட்டு வந்து தாளையில ஒரு போர்டு போட்டு அவங்க கதையவே முடிச்சிட்டானுங்க. இவனுக்கு என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உசப்போ செதர்தான். உசலண்டு ரோபின்லண்டு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் உங்க ட்ரெஸ்ஸை மாத்துங்கன்னு சொல்றாங்க அவங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டீங்கன்னா அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, இது போதும்னு சொல்றாங்க அவங்க. ஏன்டா நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நோலாண்டோட பிளட் லைன்ல உள்ளவங்க நீங்க எங்களை பார்த்து ஸ்ட்ராங்னு சொல்றீங்களே, உங்க ஸ்ட்ராங்குக்கு ஈக்குவல் நாங்க வர முடியுமான்னு சொல்லிட்டு லியோ பேசிக்கிட்டு இருக்கான். சடனா அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸை போட்டு மாசா நிக்கிறான் நம்ம உசப்பு. இவனுக்கு என்னை நினைச்சுக்கிட்டானுங்க நான் பெரிய மான்சர் நினைச்சிட்டு, ஆனா அது கிடையவே கிடையாதுன்னு சொல்றான் உசப்பு. ரோபினும் களத்துல தயாராகிறா. நான் சண்டையே போடாம ஆட்டத்தை முடிக்க போறேன், உசலண்டு கமெண்டிங்ல இறங்கிட்டான், இனிமேல் மாசா காட்ட போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் நம்ம டார்கெட், அவ கதையை முடிச்சிடலாம், அவளை பயப்பட வைக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றான். எனக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்றான். சரி நாங்க வழியை காட்டுறோம்னு சொல்லிட்டு அவனுங்களே முன்னணிக்கு போக விட்டான். பேசிக்கிட்டே இதுல டேய் டாய் ஹவுஸ்க்குள்ள எவனும் இன்ட்ரூடர் வந்துட்டானாண்டா, அவன் கதையை முடிக்கணும்னு சொல்றானுங்க. செனோர் பிங்க் வர இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஃபேர் ஐலண்ட் ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் ஒரு பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிருக்காரு. டே அவன் கதையை முடிச்சோம்னா நம்மளுக்கு போனஸ் கிடைக்கும்டா, வாங்கடா அவன் கதையை முடிக்க போன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே நிறைய பேர் இல்ல, அந்த லிஃப்ட் அப்படியே மேல போய்கிட்டே இருக்கு. இதுல ஒரு பக்கம் என்ன ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு, அதுக்குள்ள வர ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்கானுங்க. அது எல்லாமே ஃபேரிஸ் உள்ளவங்க. நம்ம இங்கே போக கூடாது, நான் வந்து இந்த லிஃப்ட்டை ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜர் களத்துல இறங்குறாரு. டேய் இந்த இடத்த நான் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டாய் சோல்ஜர். டேய் லைட்னிங் சோல்ஜர் கொலிசீத்துல நீ தானடா உன் கதையை முடிப்போன்னு சொல்றானுங்க. பார்த்தா டாய் சோல்ஜர் ஜெட்டு விதத்துல இறங்கி எல்லாம் நடிக்கிறாரு. நீங்க ரொம்ப ஸ்லோன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா அவரு யாருன்னே தெரியல, ஒரு ஹியூமனா இருந்தா எந்த மாதிரி இருப்பாருன்னு தெரியல. சடனா என்னன்னு பார்த்தா ரெபேக்கா பத்தி யோசிக்கிறாரு அவரு. என்னன்னு பார்த்தா அவர் ஜெட் வேகத்துல நடந்து ரெபேக்காவே அடிக்கிறாரு. உன்னை நீ நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் ரெபேக்கா, அதனால நீ நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அவளை அடின்னு அடிச்சு எல்லா விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. ஹியூமன் பவர் அளவுக்கு நீ சண்டை போடக்கூடாது, அதையும் தாண்டி போகணும்னு சொல்றாரு அவரு. நீங்களே ஒரு பொம்மை, நீங்க எப்படி ஒரு ஹியூமனை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா தலையில ஒரு போடு போடுறாரு. ரெபேக்கா போக்கஸ் ஆயிரு, நீ ஒரு ஹியூமன் மாதிரி யோசிக்க கூடாது, வேற லெவலா யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தி அவளை இம்ப்ரூவ் பண்ண வச்சிருக்காரு. எனக்கு சண்டை போட விருப்பமே இல்ல, நீங்களே என்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் சந்தோஷமா இருக்கவரை என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, எப்பவுமே நீ என் கூடயே இருக்கணும், அப்படிதானே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளே கேட்கறா. நான் ஒரு பொம்மைன்னு சொல்றாரு அவரு. மழை பெய்து காத்தடிக்கி அந்த நேரத்துல என்னோட உடம்பு ஃபுல்லுமே வந்து நல்லா வந்து துருப்பிடிச்சிரும், என்னால எது செய்ய முடியாது, அதனால ஒன்ன நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதை பத்தி போய் யோசிச்சு பாக்குறாரு. எப்பனாலும் நான் உடஞ்சிடலாம், ஆனா வந்து ரெபேக்கா வந்து ஒரு பொண்ணு, அவ உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டாய் சோல்ஜர் மாசா காமிச்சு சண்டை போடுறாரு. நான் உன்னோட அப்பா, உனக்காண்டி எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த டாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. இந்த உலகத்தை அமைதியா வச்சுக்கணும்டா, அது மாதிரி என் குழந்தைய அமைதியா இருக்கணும், அதனால இந்த ட்ரெஸ் ரோஸ்ல உள்ள கிங்க தூக்க போறேன், நான் திரும்பி புது கிங்க வர வைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்ன கூட நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாமே அடிக்கிறாரு அவரு. அடிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஷாக்கிங்ல இருக்காங்க. அந்த இடமே தீ பிடிச்சி சண்டை வேற லெவலா இருக்கு. இது என்ன மாதிரி ஃபாஸ்டா, வேற லெவல ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. இதை என்னால கணிக்கவே முடியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. டேய் மொத்த ரிங்ல உள்ள எல்லாருமே கொலாப்ஸ் ஆயிட்டாங்கடா, என்ன மாதிரிடா ஃபாஸ்ட், யாருமே நிக்கவே இல்ல, இது உண்மைதானான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லார் கதையும் முடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா எல்லாருமே சரிஞ்சு கிடக்குறாங்க, யார் தான் நிக்கிறானே ஒண்ணும் புரியல. டேய் ஒரே ஒரு ஆள் மட்டும் எந்திக்கிறாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரே ஒரு ஆள் மட்டும் எந்திக்கி அதோட முடியாத கிடைத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you, bye.